ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம வந்துட்டு எரர் ஃபேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேயா? இதுவுமே வந்து லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே. நம்ம வந்து காம்போனன்ட் உடைய லைஃப் சைக்கிள்ல வந்து மவுண்டிங் ஃபேஸ் பார்த்திருக்கோம், அன்மவுண்டிங் ஃபேஸ் பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு எரர் ஃபேஸ். ஓகே. இந்த எரர் ஃபேஸ பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. லெட் அஸ் குவிக்லி ஜம்ப் டூ த ஸ்லைட்ஸ் நவ். ஓகே. எரர் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போனன்ட் வந்துட்டு எரர் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணும்போது, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரிகர் ஆகுறது தான் இந்த எரர் கால் பேக்ன்ற லைஃப் சைக்கிள் ஹூக். ஓகேயா? இது ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக். இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரிகர் ஆகப்போது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப வந்து ஒரு காம்போனன்ட் வந்து எரர் ஃபேஸ் பண்றது அப்படின்ற போது, ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகப்போது. ஓகேயா? இதுதான் பேசிக் ஐடியா. எரர் கால் பேக்னா என்னங்கிறது பேசிக் ஐடியா. பட் இது எப்ப ட்ரிகர் ஆகப்போது, எப்படி ட்ரிகர் ஆகப்போறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபாலோயிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இதோட சின்டாக்ஸ் பார்த்துரலாம். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு எரல் கால்பேக் அப்படிங்கிற இந்த கால்பேக் மெத்தடுக்கு வந்துட்டு 2 பாராமீட்டர் இருக்கு. ஓகேயா? ஒரு எரர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பாராமீட்டர் இருக்கு. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் உடைய நேட்டிவ் எரர் ஆப்ஜெக்ட். ஓகேயா? இந்த எரர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் பாராமீட்டர வச்சு நம்ம என்ன எரர் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்க முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு பாராமீட்டர் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் குடுக்கும். ஓகே. எந்த காம்போனன்ட்ல எப்ப வந்து எங்க எரர் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் குடுக்கும். ஓகே. நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஓட பார்க்க போறோம். ஓகே. நம்ம வந்து எரர் கால் பேக் அப்படிங்கிற கான்செப்ட்ட டீட்டெயில்டா படிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எரர் அப்படிங்கிறது, அதாவது எல்டபிள்யூசில வந்துட்டு எரர்ஸ் அப்படிங்கிறத எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, அத நம்ம இந்த ஸ்லைட்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எல்டபிள்யூசில வந்துட்டு நமக்கு கிளியரா வந்து எரர்ஸ் பத்தின ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே. நம்ம வந்து எல்டபிள்யூசில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காம்போனன்ட்ஸ் வந்து நெறைய கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு காம்போனன்ட்க்குள்ள இன்னொரு காம்போனன்ட்ட வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்? எம்பெட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேயா? இப்ப பார்த்தீங்கன்னா, பேரண்ட் காம்போனன்ட் இருக்கு. சைல்டு காம்போனன்ட்ட எம்பெட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. நமக்கு வந்து காம்போனன்ட்ட வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து எப்படி வந்து எம்பெட் பண்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு சைல்டு காம்போனன்ட் இருக்கு. அந்த சைல்டு காம்போனன்ட்க்கு வந்துட்டு பேரண்ட் ஒண்ணு இருக்கு. ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் இமேஜின் தட் சைல்டு காம்போனன்ட்ல எனக்கு வந்து ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எரர் வந்து எனக்கு வந்து நடந்துருச்சு சைல்டு காம்போனன்ட்ல. பட் அந்த சைல்டு வந்து அந்த எரர ஹேண்டில் பண்றதுக்கு எந்த ஹேண்ட்லருமே அதுல இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு ட்ரை கேட்ச் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்டபிள்யூசில சைல்ட்ல வந்துட்டு அதோடைய எரர ஹேண்டில் பண்றதுக்கு ஹேண்ட்லர் இல்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதோடைய ஹேண்ட்லர், அதாவது அதோடைய எரர ஹேண்டில் பண்றதுக்கு பேரண்ட்ல ஹேண்ட்லர் இருக்கான்னு தேடி போகும். ஓகே. இது நேச்சுரலாவே நடக்கும். ஓகே. பேரண்ட்லயும் ஒரு வேள லெட்ஸ் இமேஜின் தட் பேரண்ட்லயுமே ஹேண்ட்லர் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த பேரண்ட்லயும் அந்த எரருக்கு ஹேண்ட்லர் இல்ல. சைல்ட்ல நடந்த எரருக்கு பேரண்ட்லயும் ஹேண்ட்லர் இல்ல அப்டின்னா, இந்த லைட்னிங் ரன் டைம் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் அ திஸ் வில் ஆக்சுவலி ஹேண்டில் த எரர். ஓகே. லைட்னிங் ரன் டைம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த எரர ஹேண்டில் பண்ணிரும். ஓகேயா? பேரண்ட்லயும் ஹேண்ட்லர் இல்ல, சைல்ட்லயும் ஹேண்ட்லர் இல்ல அப்படிங்கிறபோது, லைட்னிங் ரன் டைம் வந்து அந்த எரர ஹேண்டில் பண்ணிரும். ஓகே. இது வந்து நான் எந்த கைண்ட் ஆஃப் எரர பத்தி பேசுறேன் அப்படின்னா, சின்க்ரோனஸ் எரர்ஸ். நான் வந்து எரர்ஸ வந்து 2ஆ வந்து இங்க டிவைட் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து சின்க்ரோனஸ் எரர்ஸ் அண்ட் இன்னொன்னு வந்து அசின்க்ரோனஸ் எரர்ஸ். ஓகேயா? நம்ம இப்ப பார்த்தது வந்து சின்க்ரோனஸ் எரர்ஸ். ஓகே. ஸோ சின்க்ரோனஸ் எரர்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கவும் போறோம். ஓகே. அசின்க்ரோனஸ் பத்தி நான் ஒரு பேசிக் ஐடியா வேணா அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமே தவிர, நம்ம டீட்டெயில்டா அந்த வீடியோல வந்துட்டு அசின்க்ரோனஸ் எரர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. ஓகேயா? சின்க்ரோனஸ் எரர்ஸ் இப்படிதான் நடக்கும். ஓகேயா? ஒரு அன்ஹேண்டில்ட் எக்செப்ஷன் ஒண்ணு வந்து சைல்ட்ல நடக்கும்போது, அதுக்கு ஹேண்ட்லர் இல்லவே இல்லைன்ற போது, அது வந்து பேரண்ட்ல போய் ஹேண்ட்லர் தேடுது. பேரண்ட்லயும் இல்லைன்ற போது, லைட்னிங் ரன் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த எரர ஹேண்டில் பண்ணிரும். ஓகேயா? இத நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்கலாம். ஓகே. லெட் அஸ் குவிக்லி ஜம்ப் டூ த விஎஸ் கோட். ஓகே. விஎஸ் கோட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்குக்கு போலாம். நான் வந்து பேசிக்கா வந்து ஒரு காம்போனன்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? நீங்க இங்க பார்க்கலாம் ஒரு காம்போனன்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேரண்ட் காம்போனன்ட். அதுதான் வந்து அவுட்டர் காம்போனன்ட். சைல்டு காம்போனன்ட் வந்து எம்பெட் பண்ணியிருக்கேன். இந்த சைல்டு காம்போனன்ட்ல ரொம்ப சிம்பிளா ஏஜ் வந்து நம்ம வேலிடேஷன் பண்ணுவோம்ல, அந்த மாரி ஒரு காம்போனன்ட் ஒண்ணு பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரர் கால்பேக்குன்ற கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, அ நேச்சுரலா வந்து எல்டபிள்யூஸ்ல ஒரு எரர் எப்படி ஹேண்டில் ஆகுதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இத நம்ம வந்து 2 டைப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சிஸ்டம் எரர், அதாவது ஒரு சின்டாக்ஸ் எரர் நீங்க மேக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கோட்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்து சிஸ்டமே அந்த எக்செப்ஷன ஹேண்டில் பண்ணும்.
ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிஸ்டம் எரர வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கஸ்டம் எரர் பத்தி படிக்கலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டர் ஏஜ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து இட்ஸ் நாட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ். அது வந்து நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்ப நான் இதுல வந்து ஒரு நம்பர் என்டர் பண்ணும்போது, நம்ம என்ன பண்ணுவோம் யூசுவலா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து ஆன் சேஞ்ச் ஈவென்ட் ஒண்ணு ட்ரிகர் ஆகும். நம்ம ஹேண்ட்லர் வச்சு இதுல என்ன வேல்யூ யூசர் வந்து குடுத்துருக்காங்களோ, அந்த வேல்யூவ நம்ம ஃபெட்ச் பண்ணி நம்ம லோக்கல் ப்ராப்பர்ட்டில வச்சுக்குவோம். ஓகேயா? ஸோ அதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கு. ஸோ அதோட டைப் பார்த்தீங்கன்னா நம்பர். ஸோ என்டர் ஏஜ் தான் லேபிள் நம்ம பார்த்தோம். ஸோ ஆன் சேஞ்ச் ஈவென்ட் ட்ரிகர் ஆனதுமே எனக்கு ஹேண்டில் ஏஜ் சேஞ்ச் அப்படிங்கிற ஹேண்ட்லர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்வோக் ஆயிரும். ஓகேயா? ஸோ இதுக்குரிய ஹேண்ட்லர் நான் இங்க ஏற்கனவே எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ நீங்க சைல்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகே. இது நம்ம ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் அந்த ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூங்கிறதுல நம்ம யூசர் டைப் பண்ண வேல்யூ கண்டிப்பா நம்மகிட்ட இருக்கும். அத வந்து நான் லோக்கல் ப்ராப்பர்ட்டில ஃபெட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ இது வந்து நம்ம யூசுவலா பண்றது. ம். இப்போ நம்ம சைல்ட்லயே வந்துட்டு நம்மகிட்ட ஒரு பட்டனும் இருக்கு. ஓகேயா? செக் ஏஜ் அப்படிங்கிற பட்டனும் இருக்கு. இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் இதுல டீல் பண்ணலாம். ஓகே. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட வந்து நம்ம எரர்ஸவே 2ஆ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப சிஸ்டம் எரர்ஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இது கஸ்டம் எரர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, சிஸ்டம் எரர வந்து ஜெனரேட் பண்றதுக்கு நானே வந்து பர்ப்பஸ்ஃபுல்லாவே இங்க ஒரு எரர் மேக் பண்றேன். சின்டாக்ஸ் எரர் மேக் பண்றேன். ஸோ இதோட ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ தான் இதோட சின்டாக்ஸ். இப்படி தான் எழுதணும் ஸ்பெல்லிங். பட் நான் இங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதுறேன். டார்கெட்ஸ்ன்னு எழுதுறேன். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு எக்செப்ஷன் த்ரோ பண்ண போது. ஓகே. பட் இதோட எக்செப்ஷன ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, சைல்ட்ல வந்து நான் எங்கேயுமே ஹேண்ட்லர் எழுதல. ஓகே. நீங்க பேரண்ட்டையும் செக் பண்ணலாம். நான் பேரண்ட்லயும் எங்கேயுமே ஹேண்ட்லர் எழுதல. ஓகேயா? ஸோ இப்ப நம்ம இத வந்து டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. சைல்ட்லயுமே ஹேண்ட்லர் இல்ல. அண்ட் பேரண்ட்லயும் ஹேண்ட்லர் இல்ல. கரெக்ட்டா? ஸோ இத வந்து என்ன நடக்குதுன்றத நம்ம வந்து விஎஸ் கோட்ல போய் செக் பண்ணலாம். ஓகே. So let us go to the VS Code now. சாரி we'll go to the org now. ஸோ இப்போ ஆர்க்ல பார்த்தீங்கன்னா, இத ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ லெட் அஸ் ரெஃப்ரெஷ் திஸ் பர்ட்டிகுலர் காம்போனன்ட். ஓகே. இப்போ நான் இங்க வந்து என்டர் ஏஜ் அப்படிங்கிறதுல நான் ஏஜ் குடுக்க போறேன். ஓகே. ஸோ ஏஜ் குடுக்கும்போது யூசரோட இன்புட்ட கேப்சர் பண்றதுக்கு ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூ தான் குடுக்கணும். நம்ம டார்கெட்ஸ்ன்னு குடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா எக்செப்ஷன் த்ரோ ஆக போது. ஓகேயா? த்ரோ ஆயிருச்சு. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விண்டோ நமக்கு வந்து பாப் அப் ஆகுது. ஓகேயா? என்ன நடந்திருக்குன்னா, சைல்ட்ல வந்து எரர் நடந்திருக்கு. கரெக்ட்டா? சைல்டு காம்போனன்ட்ல வந்துட்டு எரர் நடந்திருக்கு. சைல்ட்ல ஹேண்ட்லர் இல்ல. ஓகேயா? ஸோ அததான் நம்ம வந்து இங்க ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம். சைல்ட்ல ஹேண்ட்லர் இல்ல. சைல்ட்ல ஹேண்ட்லர் இல்லன்னோனே, அது வந்து அடுத்து பேரண்ட்ல போய் சர்ச் பண்ணியிருக்கு. ஓகேயா? அந்த எரருக்கு ஹேண்ட்லர் இருக்கா அப்படின்னு. பேரண்ட்லயும் நம்ம ஹேண்ட்லர் எழுதல. உங்ககிட்ட நான் காமிச்சேன். கரெக்ட்டா? ஸோ பேரண்ட்லயும் ஹேண்ட்லர் இல்லைன்னோனே, அது எங்க போயிருச்சுன்னா, லைட்னிங் ரன் டைமே அந்த எரர ஹேண்டில் பண்ணிருச்சு. ஸோ இந்த பாப் அப் விண்டோ வந்து எங்க இருந்து வருதுன்னா, லைட்னிங் ரன் டைம் எரர் இது ஆக்சுவலி. ஓகேயா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எரர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. என்ன எரர்ன்னு சொல்லுது பாருங்க. ஓகேயா? ஸோ இது வந்து லைட்னிங் ரன் டைம் எரர். ஓகே. ஸோ இது வந்து நேச்சுரலா நடக்கும் எல்டபிள்யூசில. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, கஸ்டம் எரர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கஸ்டம் எரர். லெட் அஸ் கோ பேக் டூ த விஎஸ் கோட். பிஃபோர் கோயிங் டு த விஎஸ் கோட், சிஸ்டம் எரர் பார்க்கறதுக்கு முன்னாடி கஸ்டம் எரர் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி அசின்க்ரோனஸ் எரர்ஸ் ஆல்சோ. ஸோ நான் சொல்லியிருந்தேன் எரர்ஸ வந்து 2ஆ டிவைட் பண்ணிக்கலாம்னு. சின்க்ரோனஸ் எரர்ஸ் அண்ட் அசின்க்ரோனஸ் எரர்ஸ். கரெக்ட்டா? ஸோ அசின்க்ரோனஸ் எரர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அசின்க்ரோனஸ் எரர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ப்ராமிஸ் பத்தி படிச்சிருக்கோம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. கரெக்ட்டா? நம்ம இன்னும் வந்துட்டு எல்டபிள்யூசில வந்துட்டு நெறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணல ப்ராமிஸ் பத்தி. பட் ப்ராமிஸ்ல நடக்கிற எக்செப்ஷன்ஸ். ஓகேயா? செட் டைம் அவுட், செட் இன்டர்வல் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அசின்க்ரோனஸ் மெத்தட்ஸ் தான். ஓகேயா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு உங்களுடைய எக்ஸிகியூஷன வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நடக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ அதெல்லாம் செப்பரேட் த்ரெட்ல ரன் ஆகும். ஸோ அப்ப வந்து இந்த 2 மெத்தட்ஸும் வந்துட்டு இந்த 2 மெத்தட்ஸ்ல இருந்து வர்ற எக்செப்ஷன்ஸ நம்ம வந்து அசின்க்ரோனஸ் எக்செப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ ஒருவேள சைல்ட்ல வந்து நீங்க எழுதியிருக்கிற அசின்க்ரோனஸ் மெத்தட்ல வந்து ஒரு எக்செப்ஷன் நடக்குது. அந்த எக்செப்ஷன வந்து சைல்டு ஹேண்டில் பண்ணல. நேச்சுரலாவே பேரண்ட்ட தேடி போகுது. பேரண்ட்லயும் அதுக்கு வந்து ஹேண்ட்லர்ஸ் இல்லன்ற போது, இந்த எரர்ஸ் நேச்சுரலா எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரௌசருக்கு போயிரும். ப்ரௌசர்னா உங்க கன்சோல் டாட் லாக்ல தான் அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெட்டிஷ்ஷா டிஸ்ப்ளே ஆகும். ஓகேயா? ஸோ இதுதான் அசின்க்ரோனஸ் எரர்ஸ். ஓகே. நம்ம இந்த அளவுக்கு ஐடியா இருந்தா போதும். நம்ம இத பத்தி டீட்டெயிலா இதுல டிஸ்கஸ் பண்ணல. ஓகே. ஸோ இப்படிதான் வந்து அசின்க்ரோனஸ் எரர்ஸ் நடக்கும். ஓகே. திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே. இப்போ நமக்கு வந்து சின்க்ரோனஸ் எரர்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அத ஒரு ஹேண்ட்ஸ் ஆனும் பார்த்தோம். லைட்னிங் ரன் டைம் எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். இப்ப நம்ம கான்செப்ட்குள்ள வரலாம். ஓகே. எரர் கால் பேக்னா என்னன்னு பார்க்கலாம்.
ஓகே. எரர் கால் பேக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு சைல்டு காம்போனன்ட் இருக்கு. ஓகே. சைல்ட்ல வந்து ஒரு எரர் வந்து நடந்துருச்சு. ஒரு எக்செப்ஷன் வந்து நடந்துருச்சு. இந்த எக்செப்ஷன் வந்து இப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க ஹேண்ட்லர் இல்ல அப்படின்னு வச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட். ஹேண்ட்லர் இல்ல. ஓகேயா? ஆட்டோமேட்டிக்கா அது யார தேடி போகும்? பேரண்ட்ட தேடி போகும். பேரண்ட்ல வந்து நம்ம எரர் கால் பேக் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக் ஒண்ணு வச்சிருக்கோம். ஓகே. சோ இந்த லைஃப் சைக்கிள் ஹூக்க பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் எரர் கால் பேக்ன்ற லைஃப் சைக்கிள் ஹூக் வந்து தன்னுடைய சைல்டு காம்போனன்ட்ல நடக்கிற எரர்ஸ மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. இத நம்ம பேரண்ட்ல தான் எழுதியிருப்போம். ஓகே. எரர் கால் பேக் உடைய பிஹேவியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சைல்டு காம்போனன்ட்ல நடக்கிற எரர்ஸ மட்டும் தான் அதால ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேயா? இது வந்து முக்கியமான விஷயம். ஸோ, இதுக்கு கீழ அதாவது பேரண்ட்டுக்கு கீழ என்னலாம் காம்போனன்ட்ஸ் இருக்கோ, அந்த காம்போனன்ட்ஸ் உடைய எரர மட்டும் தான் இந்த பேரண்ட் எரர் கால் பேக் வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகேயா? ஸோ இத நம்ம வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்க போறோம். ஓகே. ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னும் சில விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு போப்போறோம். ஓகே. எரர் கால் பேக் பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு போப்போறோம். ஓகேயா? ஸோ மோர் அபௌட் எரர் கால் பேக்ன்ற போது, ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எரர்ஸ் கேன் புரொபகேட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட்டா? அதாவது எரர்ஸால வந்து மேல மூவ் பண்ணி போக முடியுது. தன்னுடைய ஹேண்ட்லர்ஸ தேடி ஒரு எரர் நடந்துருச்சு. அதோடைய ஹேண்ட்லர் அதுல இல்ல அப்படின்னா, தன்னுடைய ஹேண்ட்லர தேடி மேல மேல புரொபகேட் ஆகி போகக்கூடிய கேரக்டர் வந்து எரர்ஸ்க்கு வந்து எல்டபிள்யூஸ்ல இருக்கு. கரெக்ட்டா? வி ஹேவ் இட் இன் எல்டபிள்யூசி. ஓகே. சோ அப்போ இந்த கான்செப்ட் வந்துட்டு எல்டபிள்யூசில எரர்ஸ்க்கு வந்து புரொபகேட் பண்ணி மேல போகக்கூடிய கேரக்டர் இருக்கு. ஓகே. சோ எரர் கால் பேக் லைஃப் சைக்கிள் பத்தி நம்ம சொல்லணும்னா, எரர் கால் பேக் லைஃப் சைக்கிள் இதுன்றது ஒரு ஹூக் தான். அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய காம்போனன்ட்க்கு கீழ இருக்கிற காம்போனன்ட்ல இருக்கிற எரர மட்டும் தான் அதால கேப்சர் பண்ணிக்க முடியும். ஓகே. சோ எரர் கால் பேக்குங்கிறது ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக். அது வந்து எப்படி கேப்பபிலிட்டி இருக்குன்னா அதுக்கு, தன்னுடைய காம்போனன்ட்ல கீழ இருக்கிற காம்போனன்ட். ஓகே. ஒரு பேரண்ட்ல வந்து பேரண்ட் காம்போனன்ட்ல நீங்க எரர் கால் பேக் எழுதியிருக்கீங்கன்னா, அந்த பேரண்ட் எரர் கால் பேக் வந்துட்டு சைல்ட்ல இருக்கிற எரர்ஸ வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேயா? இத நம்ம ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்க போறோம். ஓகேயா? இப்போ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம சிஸ்டம் எரர் ஒண்ணு பார்த்துட்டோம். கஸ்டம் எரர் ஒண்ணு பார்க்க போறோம்ன்றத. சோ அதையும் நம்ம இதோட சேர்த்து பார்க்க போறோம். ஓகேயா? சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஒரு சின்டாக்ஸ் எரர் நம்ம மேக் பண்ணோம். கரெக்ட்டா? இங்க டார்கெட்ஸ்ன்னு குடுத்து பார்த்தோம். சோ அது எனக்கு வந்து ஒரு சின்டாக்ஸ் எரர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரிப்ட் எரர் எனக்கு காமிச்சுச்சு. ஓகேயா? சோ அத நம்ம இப்ப சரி பண்ணிரலாம். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த காம்போனன்ட்க்கு திருப்பி வரலாம். இப்போ நான் ஒரு ஏஜ் என்டர் பண்ணதுமே, நான் செக் ஏஜ் கிளிக் பண்ணதுமே, இந்த ஏஜ் நாங்க குடுத்திருக்கிற ஏஜ் வந்து லெஸ் தேன் 18 இருக்கு அப்படின்னா, என்னுடைய யூசருக்கு நான் வந்து ஒரு கஸ்டம் எரர் வந்து த்ரோ பண்ண போறேன். ஓகே. சோ ஒரு கஸ்டம் எப்படி வந்து நீங்க வந்து சிஸ்டம் எரர் வந்து ஒரு பாக்ஸ்ல பார்க்குறீங்களோ, அதே மாரி நம்ம கஸ்டம் எரர் ஒண்ணு த்ரோ பண்ண போறோம். ஓகேயா? சோ கஸ்டம் எரர் எப்படி த்ரோ பண்றது அப்படிங்கிறதையும் கத்துக்க போறோம். எரர் கால் பேக்கையும் கத்துக்க போறோம். ஓகே. சோ லெட் அஸ் கோ பேக் டூ த விஎஸ் கோட். சோ இப்ப இங்க வந்து எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மாத்திட்டோம். கரெக்ட்டா? இங்கெல்லாம் மாத்திட்டோம். இப்போ சைல்ட்ல வந்து எனக்கு செக் ஏஜ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. ஓகேயா? இந்த பட்டனுக்கு ஒரு ஹேண்ட்லர் இருக்கு. ஹேண்டில் சைல்டு கிளிக் அப்படிங்கிற ஹேண்ட்லர் இருக்கு. இந்த ஹேண்டில் சைல்டு கிளிக் அப்படிங்கிற இந்த ஈவென்ட் ஹேண்ட்லருக்கு நம்ம என்ன குடுக்க போறோம் கண்டிஷன்? ஸோ ஏஜ வந்து யூசர் என்டர் பண்ணதுமே, அந்த ஏஜ வாங்கி ஓகேயா, திஸ் டாட் ஏஜ்ன்னு குடுத்துட்டு, அது வந்து லெஸ் தேன் 18 செக் பண்ண போறேன். இருந்துச்சு அப்டின்னா, நான் வந்து ஒரு எரர் வந்து ஐ அம் கோயிங் டூ கிரியேட் பை மை செல்ஃப். நம்மளா வந்து ஒரு கஸ்டம் எரர் மேக் பண்ண போறோம். ஓகே. ஸோ எல்டபிள்யூசில வந்துட்டு கஸ்டம் எரர் கிரியேட் பண்றதுக்கு நம்மகிட்ட வந்து ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. ஸோ அது எப்படி எழுதணுங்கிறதுக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ த்ரோ அப்படிங்கிறது வந்து ஒரு கீவர்ட். ஓகேயா? த்ரோ அப்படிங்கிறது ஒரு கீவர்ட். அண்ட் நியூ அப்படிங்கிற ஆப்பரேட்டர் குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, எரர் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நீங்க இங்க எழுதணும். ஓகேயா? ஸோ எரர் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. இது வந்து எரர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. சோ இந்த சின்டாக்ஸ் நீங்க கண்டிப்பா எழுதணும். இந்த எரர்க்குள்ள இது ஒரு பாராமீட்டர் அக்செப்ட் பண்ணிக்க போது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்ட்ரிங் வந்து இத அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேயா? சோ இந்த ஸ்ட்ரிங்ல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன சொல்லணும் நீங்க யூசர்ட்ட அப்படிங்கிற மெசேஜ டைப் பண்ண போறீங்க. ஓகேயா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏஜ் லெஸ் தேன் 18 இருக்கு. கரெக்ட்டா? சோ நான் என்ன சொல்லணும் அவங்க கிட்ட வந்துட்டு, ஐ ஹேவ் டூ கிவ் அ மெசேஜ் டூ த யூசர். நீங்க வந்து தப்பா ஏஜ் என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேயா? சோ இங்க வந்து நான் ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஓகே. யூசுவலா ஒரு எரர் நீங்க வந்து யூசருக்கு கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த எரர் வந்து இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கணும். அவங்களுக்கு அந்த யூசருக்கு அந்த எரர விட்டு எப்படி வெளில வர்றது அப்படிங்கிறது டைரக்ஷனும் நீங்க அதுல குடுத்துருக்கணும். ஓகேயா? சும்மா வந்து சம்திங் வென்ட் ராங்.
ஓகே. அந்த மாரியான பிளாண்ட் மெசேஜஸா இல்லாம, சம் இன்ஃபர்மேட்டிவான மெசேஜஸா இருக்கணும். அந்த எரர விட்டு எப்படி அவங்க வந்து வெளில வர்றது அப்படிங்கிறதுக்குரிய டைரக்ஷனும் நீங்க வந்து சின்னதா ஒரு க்ளூவோட குடுக்கணும். ஓகேயா? ஸோ இட் இஸ் ஒன் இம்பார்டன்ட் பாயிண்ட். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், இன்வாலிட் ஏஜ் அப்படின்றத குடுத்துட்டு, அ கிவ் ஏஜ் கிரேட்டர் தேன் 18ன்னு குடுக்குறேன். ஓகேயா? ஸோ இந்த த்ரோ நியூ எக்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு புது எரர் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனரேட் ஆக போகுது. ஓகேயா? ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம், இப்போ நம்ம வந்து கஸ்டம் எரர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து கஸ்டம் எரர். ஓகேயா? ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம், இப்ப நம்ம எரர் கால் பேக்ன்ற கான்செப்ட்க்கு வரப்போறோம். இப்ப என்னுடைய சைல்டு காம்போனன்ட்ல ஒரு எரர் நடந்துருச்சு. ஓகே. ஒரு எரர் நடக்குது. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம் எரர் கால் பேக்க பத்தினா, சைல்டுல ஒரு எரர் நடந்துருச்சு அப்டின்னா, பேரண்டால மட்டும் தான் வந்து எரர் கால் பேக்க வச்சு ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேயா? ஸோ நீங்க இங்க ட்ரை கேட்ச் குடுத்து பண்றது வேற. ஓகே. பட் நம்ம வந்து லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா, எரர் கால் பேக் அப்டிங்கிறத நான் எங்க குடுக்குறேன்னு பாருங்க. பேரண்ட் ஜேஎஸ்ல குடுக்குறேன். ஓகேயா? ஸோ எரர் கால் பேக்ன்னு குடுத்துட்டு, இதோட சின்டாக்ஸ் நம்ம படிச்சுட்டோம். கரெக்ட்டா? எரர் கால் பேக் வந்து 2 பாராமீட்டர் எடுத்துக்கணும். ஒண்ணு வந்து எரர், இன்னொன்னு வந்து ஸ்டாக். ஓகேயா? ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அலர்ட் மெசேஜ் குடுக்கலாம். ஓகேயா? அலர்ட் எரர். ஓகே. இந்த எரரவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எரர் ஆப்ஜெக்ட்டவே நான் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்றேன். ஓகேயா? ஸோ இங்க வந்து ஒரு கன்சோல் டாட் லாகும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்ல. எங்க இருந்து எரர் வருது? எந்த எந்த எரர் கால் பேக் வந்துட்டு எரர ஹேண்டில் பண்ணுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ பேரண்ட் ஹேண்டில்ஸ் தி சைல்ட் எரர். ஓகேயா? ஸோ பேரண்ட் தான் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு மெசேஜையும் குடுத்துர்றோம். ஓகேயா? இத நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணியிருக்கோம், இந்த சைல்ட்ல வந்துட்டு செக் ஏஜ்ங்கிற பட்டன கிளிக் பண்ணதுமே, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏஜ செக் பண்றோம். செக் பண்ணிட்டு நம்மளே ஒரு கஸ்டம் எரர் ஒண்ணு த்ரோ பண்றோம். இந்த எரர வந்து பேரண்ட்ல வந்து எரர் கால் பேக்ன்ற லைஃப் சைக்கிள் ஹூக்க வச்சு நம்ம கேப்சர் பண்றோம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல 2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கஸ்டம் எரர் வந்து எப்படி த்ரோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 2வது வந்து சைல்ட்ல ஒரு எரர் நடந்துருச்சுன்னா, பேரண்ட் தான் ஹேண்டில் பண்ணுது. இந்த எரர் கால் பேக் லைஃப் சைக்கிள் வந்து இந்த எரர் கால் பேக் லைஃப் சைக்கிள் வந்து எப்ப இன்வோக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ல நடந்திருக்கிற எரருக்கு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி கத்துக்க போறோம். ஓகே. வி ஆர் கோயிங் டூ லேர்ன் சம்திங். ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், சைல்டையும் டிப்ளாய் பண்ண போறேன் அண்ட் பேரண்ட்டையும் டிப்ளாய் பண்ண போறேன். ஓகேயா? ஸோ லெட் அஸ் கோ டூ த பேரண்ட் நவ். ஸோ இப்ப நம்ம ஆர்குக்கு போயிரலாம். ஸோ ஆர்ல வந்து இப்ப நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு லெட் அஸ் ஓப்பன் த கன்சோல். ஓகேயா? கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கலாம். எதுக்காக கன்சோல் ஓப்பன் பண்ணணும்னா, நம்ம இப்ப வந்துட்டு வி ஆர் கோயிங் டூ செக் ரைட் பேரண்ட்ல இருக்கிற எரர் கால் பேக் வந்து இன்வோக் ஆகுதான்றதையும் செக் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. 11 இயர்ஸ் குடுக்குறேன். ஓகே. ஸோ ஏஜ் 11 இயர்ஸ் குடுக்குறேன். செக் ஏஜ் கிளிக் பண்ண போறேன். செக் ஏஜ் நான் கிளிக் பண்ணதுமே எனக்கு என்ன ஆகணும், அ நியூ எரர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் ஆகணும் சைல்ட்ல. கரெக்ட்டா? அந்த எரர வந்து யாரு ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன். பேரண்ட் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். எரர் எரர் கால் பேக் வந்து பேரண்ட்ல தான் எழுதியிருக்கும். ஓகே. ஸோ நான் செக் ஏஜ் குடுக்குறேன். நீங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடுத்த இன்வாலிட் ஏஜ் கிவ் ஏஜ் கிரேட்டர் தேன் 18 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு பாப்பப் ஆயி வருது. அலர்ட்னால பாப்பப் ஆயி வருது. ஓகே. அடுத்து பாருங்க பேரண்ட் ஹேண்டில்ஸ் த சைல்ட் எரர் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன நம்ம எங்க டைப் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ல டைப் பண்ணியிருந்தோம். ஓகே. நம்ம பேரண்ட்ல இருக்கிற எரர் கால் பேக்ல நம்ம குடுத்த மெசேஜ் இது. சோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் தட் நீங்க வந்து சைல்டு காம்போனன்ட்ல ஒரு எரர் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு அப்டின்னா, பேரண்ட் காம்போனன்ட் வந்து ஹேண்டில் பண்ணுது. ஓகேயா? இன்னொரு சர்ப்ரைசிங் திங் நல்லா நோட் பண்ணுங்க. சைல்டு காம்போனன்ட்டவே காணோம். ஒரு எரர் வந்து சைல்டு காம்போனன்ட்ல நடந்துருச்சு அப்டின்னா, பேரண்ட் காம்போனன்ட் அத ஹேண்டில் பண்ணிருச்சு. ரைட்? எரர் கால் பேக் வந்து ஹேண்டில் பண்ணிருச்சு. எரர் கால் பேக் வந்து அந்த காம்போனன்ட் எரர ஹேண்டில் பண்ணதும், இந்த காம்போனன்ட் சைல்டு காம்போனன்ட் வந்து டாம்ல இருந்து ரிமூவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. சோ இது ஏன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸ்லைட்ஸ்ல போயிட்டு. ஓகே. சோ உங்க எல்லாருக்குமே இப்ப தெரியும். எரர்ஸ் வந்து ஒரு வேள வந்து நடந்துருச்சுன்னா, சைல்டுல அதுக்கு ஹேண்ட்லர்ஸ் இல்ல அப்டின்னா, புரொபகேட் பண்ணி மேல போகும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் எரர் கால் பேக் உடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சைல்டு காம்போனன்ட் அதாவது அதுக்கு கீழ இருக்கிற காம்போனன்ட்ல வந்து ஏதாவது எரர் நடந்தா மட்டும் தான் அதால கேப்சர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் கத்துக்கிட்டீங்க. கரெக்ட்டா? 3வது விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு எரர் நடந்துருச்சு, சைல்ட்ல நடந்துருச்சு அப்படின்னா, அத வந்து எரர் கால் பேக் வந்து பேரண்ட்ல இருக்கிற எரர் கால் பேக் கேட்ச் பண்ணிருச்சுன்னா, அதுக்கப்புறமா என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைல்டு காம்போனன்ட்ட வந்து அன்மவுண்ட் பண்ணிரும். ரிமூவ் பண்ணிரும் டாம்ல இருந்து. ஓகே. சோ நம்ம இன்னொருக்க கூட ஒரு டெமோ பார்க்கலாம். சோ நம்ம இத கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. சோ ஐ வில் ஷோ யூ அகெயின். ஓகே. சோ நம்ம எரர் வந்து பண்ற மாரியான ஒரு லாஜிக் இங்க எழுதியிருக்கோம். ரைட்? சோ லெஸ் தேன் 18 குடுத்தா கண்டிப்பா எனக்கு செக் ஏஜ்ல என்ன பண்றேன், த்ரோ நியூ எக்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து ஐ அம் கிவிங் ஹியர்.
ஓகே. ஸோ இந்த எரர் எப்ப த்ரோ ஆகும்னா, ஏஜ் லெஸ் தேன் 18 குடுத்தேன்னா. ஓகேயா? ஸோ அதுதான் நான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ நான் செக் ஏஜ் குடுத்ததுமே, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எரர் ஆப்ஜெக்ட்ல இருந்து வர வேண்டிய மெசேஜும் வந்துருச்சு. பேரண்ட் தான் ஹேண்டிலும் பண்ணுது. ஓகே. அந்த மெசேஜ் இங்க வந்துருச்சு பாருங்க. கன்சோல்ல நம்ம குடுத்த மெசேஜ். இந்த சைல்டும் காணா போயிருச்சு. ஸோ சைல்டு வந்து எரர் நடந்துருச்சுனாலே, அத வந்து எரர் கால் பேக் வச்சு நீங்க பேரண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த சைல்டு காம்போனன்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அன்மவுண்ட் ஆயிரும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் எரர் கால் பேக். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எரர் கால் பேக்ல நீங்க டேக் அவே பாயிண்ட் வந்து எரர் கால் பேக் உடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தனக்கு கீழ இருக்கிற காம்போனன்ட்ஸ் அதாவது அதுக்கு இப்போ ஒரு பேரண்ட் இருக்கு அப்டின்னா, அதுக்கு கீழ இருக்கிற காம்போனன்ட்ஸ் உடைய எரர மட்டும் தான் அதால ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர, ஓகே. அதே காம்போனன்ட்ல ஒரு எரர் நடந்துருச்சுன்னா, அத ஹேண்டில் பண்ண முடியாது. இத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஓகேயா? லெட் அஸ் கோ பேக் டூ த விஎஸ் கோட். ஸோ நீங்க இப்ப யோசிக்கலாம், நம்ம எரர் கால் பேக்க சைல்ட்லயே குடுப்போமே அப்படின்னு. ஓகே. இப்ப நான் பேரண்ட்ல குடுத்திருந்தேன். கரெக்ட்டா? ஸோ இத காப்பி பண்ணிக்கலாம் நம்ம. காப்பி பண்ணிட்டு சைல்ட்ல போய் குடுத்து பார்ப்போம். ஐ மீன் மை சைல்ட் காம்போனன்ட் நவ் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜும் குடுப்போம். சைல்ட் ஹேண்டில்ஸ் தி சைல்ட் எரர் அப்படிங்கிற மெசேஜும் நான் குடுக்குறேன். நம்ம இப்ப என்ன டெஸ்ட் பண்ண போறோம்னா, இந்த எரர் கால் பேக் சைல்ட்ல இருக்கிற இந்த எரர் கால் பேக் வந்து தன்னுடைய எரர ஹேண்டில் பண்ணுதா? இந்த எரர் வந்து சைல்ட்ல தான் த்ரோ ஆகுது. இந்த எரர சைல்ட்ல இருக்கிற இந்த எரர் கால் பேக் ஹேண்டில் பண்ணுதாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் இப்போ. ஓகேயா? சோ லெட் அஸ் டிப்ளாய் த சைல்ட் காம்போனன்ட் அண்ட் தென் தி பேரண்ட் காம்போனன்ட். ஓகே. சோ லெட் அஸ் கோ டு த பேரண்ட் காம்போனன்ட். டிப்ளாய் பண்ணிக்கலாம். சோ லெட் அஸ் கோ டு த ஆர்க் நவ். ஓகே. இப்போ நம்ம திருப்பி என்ன டெஸ்ட் பண்ண போறோம்னா, சைல்ட்ல குடுத்த console.log வந்து வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகேயா? சோ நான் திருப்பி என்ன பண்றேன், 11 இயர்ஸ் குடுக்குறேன். செக் ஏஜ் குடுக்குறேன். இது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ப்ளே ஆகுது. பட் நீங்க நல்லா பாருங்க. கன்சோல நல்லா செக் பண்ணி பாருங்க. ஓகே. பேரண்ட் ஹேண்டில்ஸ் த சைல்ட் எரர்ன்ற மெசேஜ் மட்டும் தான் எனக்கு வந்திருக்கே தவிர, சைல்ட் ஹேண்டில்ஸ் த சைல்ட் எரர் அப்படிங்கிற மெசேஜ் நான் குடுத்த எரர் கால்பேக் இன்வோக்கே ஆகல. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எரர் கால்பேக் உடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு கீழ இருக்கிற காம்போனன்ட் எரர மட்டும் தான் அதால ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர, அதோடைய காம்போனன்ட் அதாவது இந்த எரர் கால்பேக்க நான் சைல்ட்ல எழுதியிருக்கேன். கரெக்ட்டா? சைல்ட்ல த்ரோ பண்ற எரரவே அதால ஹேண்டில் பண்ண முடியாது. சோ நீங்க அந்த மாரி பண்ணணும்னா, யூ ஹேவ் டூ அச்சீவ் திஸ் வித் ட்ரை, கேட்ச் அண்ட் சம்திங் எல்ஸ் லைக் தட். ஓகே. சோ எரர் கால்பேக் உடைய கேரக்டர் இதுதான். ஓகே. சோ தன்னுடைய காம்போனன்ட்ல நடக்கிற எரர அதால ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. ஓகே. அதுக்கு கீழ இருக்கிற காம்போனன்ட்ஸ் உடைய எரர வந்து அதால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேயா? நீங்க இப்போ ஒண்ணு யோசிக்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்து பேரண்ட் காம்போனன்ட் இருக்கு. கரெக்ட்டா? இப்ப நம்மகிட்ட ஒரு பேரண்ட் காம்போனன்ட் இருக்கு, சைல்டு காம்போனன்ட் இருக்கு. சைல்ட்ல நடந்த எரர வந்து பேரண்ட் கேப்சர் பண்ணிருச்சு. எரர் கால்பேக் வந்து ஹேண்டில் பண்ணிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்லயே ஒரு எரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட் காம்போனன்ட்ல ஒரு எரர் நடந்துருச்சு. இப்ப பேரண்ட் காம்போனன்ட் எரர எப்படி கேப்சர் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஒரு டெவலப்பரா நம்ம என்ன பண்ணணும்னா, பேசிக்காவே நம்ம வந்து பவுண்டரி காம்போனன்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. இந்த எரருக்காகவே நம்ம எக்ஸ்பிளிசிட்டா நம்ம வந்து பவுண்டரி காம்போனன்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேயா? இந்த காம்போனன்ட் உடைய வேலையே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழ இருக்கிற காம்போனன்ட்ஸ் உடைய எரர ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம நம்ம கிரியேட் பண்ணிக்கிற எக்ஸ்க்ளூசிவ் காம்போனன்ட் இது. ஓகே. எரர் ஹேண்ட்லிங்க்ன்னே ஒரு காம்போனன்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். சோ இதுக்கு கீழ எத்தன காம்போனன்ட் இருந்தாலும், அதோடைய எரர்ஸ ஃபுல்லா இந்த பவுண்டரி காம்போனன்ட் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சிருக்கோம். எல்டபிள்யூசில எரர்ஸ்லாம் வந்து புரொபகேட் ஆகி மேல மேல போக்கூடிய தன்மை உடையது. அதாவது அதுகிட்ட ஒரு எரர் நடந்துருச்சு அப்டின்னா, தன்னுடைய ஹேண்ட்லர தேடி மேல மேல போக்கூடிய தன்மை உடையது. சோ கண்டிப்பா பவுண்டரி காம்போனன்ட் நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, அதுக்கு கீழ இருக்கிற எல்லா காம்போனன்ட்க்கும் நீங்க ஒரே ஒரு எரர் மெக்கானிசம் எழுதுனா போதும். ஓகேயா? சோ திஸ் இஸ் த முக்கியமான ஒரு டேக் அவே பாயிண்ட். ஓகே. சோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ரைட். சோ நம்ம இந்த மாரி எரர்ஸ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எரர் ஹேண்ட்லிங் மெக்கானிசமையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு காம்போனன்ட் பில்ட் பண்ணும்போது, அது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு காம்போனன்ட்டா இருக்கும். ஓகேயா? சோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் எரர் கால்பேக். ஓகே. சோ ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் ரைட். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ.